வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ராசிநாதனான சூரிய பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்திலே குருவுடன் சேர்ந்து அமர்ந்தாலே உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான அத்தனை முகாந்திரங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தன் பார்வையினாலே உங்களுடைய 7ஆம் இடமான கும்பராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பனும். அதனால் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதும் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய செவ்வாயானவர் சனியும் பார்க்கிறார் அப்படிங்கிறதும், ராகுவை பார்ப்பது டைரெக்டாக பார்க்கறது, கேதுவோடு சேர்ந்து பார்க்குறார், சனி பகவானை சேர்த்து பார்க்குறார் அப்படிங்கிறனால கூடுதலான உங்களுடைய சூழ்நிலையில் சிக்கல்களை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இவந்தோ ராகு கேதுங்கிற இந்த சைக்கிள்குள்ளே எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இது நடக்கக்கூடிய சூழ்நிலை. மனோகாரகனான இந்த சந்திர பகவான் 12க்குரியவன், அவர் இன்றைக்கி 10ஆம் இடத்துலேருந்து 11, 12 அந்த ஸ்டேஜுக்குள்ளே வரும்போது மகிழ்ச்சி, ஆரவாரம், வெற்றி என்பதையும் கொடுத்து கொஞ்சம் எண்ட் ஆஃப் தி வீக்கில் கொஞ்சம் திரவிய செலவுகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறது இண்டிகேஷனாக காட்டுறது. கடன்கள் குறைய வேண்டும் அப்படின்னாக்க இந்த வாரத்தில் 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்றி மாத சதுர்த்தின்னு போட்டிருப்போம். அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் முடிந்த வரைக்கும் கடனை ஒழிச்சு விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கடன் குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த வராகி நவராத்திரி அப்படின்னு இருக்கும் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, அன்றைய நாளிலே வராகி அம்மனை வழிபடும் போது எதிரிகள் உங்களை விட்டு ஓடி வருவார்கள். கடன் சுமை உங்களை விட்டு விலகிவிடும். நோய்கள் தீர்ந்துவிடும். வரன்கள் கிடைக்கும். அதனால் புதிய விதத்திலே நீங்கள் வரன்களை தேடி அலையலாம். திருமண தடைகள் நீங்கிவிடும் அப்படிங்கிறது இண்டிகேஷனாக தெரியுது. இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டீர்களா? இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரமாக அமையும். வாழ்க வளத்துடன்.